அனைவருக்கும் வணக்கம். விஷன் 1000 மிஷன் 100 2.0 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸோட அனாலிசிஸ் தான் ஃபார் திஸ் இயர் அப்கமிங் 26 ப்ரிலிம்ஸ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இது வரைக்கும் ஒரு 4 கிளாஸஸ் நம்ம ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா யூஎன் அண்ட் இட்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பார்த்தோம். அடுத்த ஒரு 2 கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சச் எஸ் G20, பிரிக்ஸ், எஸ்சிஓ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் ப்ளஸ் எனி சமிட்ஸ் விச் இஸ் அட்டெண்டட் பை ஃப்ரம் தி பார்ட் ஆஃப் இந்தியா ஆர் எனி சமிட் ஹோஸ்ட் பை இந்தியா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் தென் வேரியஸ் தீம் வைஸாகவும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணோம். லைக் ஏஐ அண்ட் கிரிட்டிக்கல் மினரல் சஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய சமிட்ஸோ இல்லை இனிஷியேட்டிவ்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். Then some regional organizations such as Southeast Asia and South Asian nations or international that is regional organizations, West Asia, Central Asia இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். தென் வேரியஸ் டிரான்ஸ்போர்ட் காரிடார்ஸ் அண்ட் பைப்லைன்ஸ் தட் இஸ் மோஸ்ட்லி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், தட் இஸ் பிளேசஸ் இன் நியூஸஸ். ஓகே, ஸோ பிளேசஸ் இன் நியூஸஸ் இன் சென்ஸ் இது ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்டில். ஓகே, ஸோ நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, தட் இஸ் ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸோ இல்லை ஒரு எர்த்குவேக்கோ தென் அந்த மாதிரி டிசாஸ்டர் ஏரியாஸ் இல்லை. It is more about the geopolitical things such as some economic crisis or some coups, military attacks or some conflict zones or border disputes. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருந்து கேட்குறது தான் தட் இஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக். ஓகே, ஸோ வி நோ தட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டாபிக். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ்னாச்சுன்னு எவ்ரி இயர் ஃப்ரம் திஸ் பார்ட் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் தட் ஒன். தென் 2023 ஆல்மோஸ்ட் 3 to 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸஸ் நம்மளால் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. தென் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலையும் வி ஆர் மோர் கன்சர்ன் டுவர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸையும் இதில் மேட்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த ஏரியாஸ்லாம் நம்மளால் கிராப் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு 2 கிளாஸஸாக நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸஸ் ஆல் அபவுட் மேஜர் மிலிட்ரி கூப்ஸு ஆர் எனி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி 2 countries ஆர் சம் எனி இன்சர்ஜென்ட்ஸ் இன்சைட் தட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் தட் இஸ் அடுத்த கிளாஸஸில் நம்ம கவர் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் வார். ஓகே, ஸோ மேஜர் வார் அண்ட் அதர் அந்த காம்பனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது தென் ரெஃப்யூஜி கேம்ப்ஸஸ் அசோசியேட்டட் வித் இட். தென் if time permits we will discuss on some military exercises and defense related aspects அதெல்லாம் கவர் பண்ணலாம். Then I feed some of the வேல்யூ அடிஷன் மெட்டீரியல் ஆல்சோ. ஸோ தட் இஸ் சமிட்ஸ் நடந்த பிளேசஸ், அதுவும் கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் சமிட்ஸ் நடந்த பிளேசஸ் தென் அதோட தீம்ஸ் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்லைட்ஸும் வி ஹாவ். ஸோ யூ கோ த்ரூ இட். ஓகே, ஸோ அது ஆல்ரெடி டேக்கன் தான். தட் இஸ் அங்கங்கே ஒரு கிளிப்பிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை கன்சால்டேட் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலில் போட்டது தான் ஒரு மெத்தட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு we will discuss with the questions. Okay, so what type of questions they are asking-ங்கிறத ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா then we come to know the things, what type of questions they ask and what is the demand from our side. So other we can identify. So first we will analyze the question, what type of questions were asked for the past ஒரு 5 to 6 yearsல places in newsல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது 2025ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ மலோர்கா, நார்மண்டி அண்ட் சர்டீனியா. ஸோ இது அன்லைக் இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குற எல்லாமே மோஸ்ட்லி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸஸில் ரீசன்ட் கூப்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியா அதில் கான்ஃப்ளிக்ட், அந்த கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய கேபிட்டலோ இல்லை ஒரு பர்டிகுலர் இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்கனாலும் அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களாக தான் இருக்கும். ஆர்எல்ஸ் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்டுருவாங்க. பட் திஸ் டைம் திட் இஸ் மோர் ரேண்டம். ஓகே, ஸோ ரேண்டம் இன் சென்ஸ் ஒன் ஆர் சம் அதர் வே இட் இஸ் வெரி ரெலவெண்ட், பட் வி கேனாட் ஏபிள் டு சேஸ் திஸ் டைப் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ ஃபார் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இப்படியும் கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணது. தட் இஸ் வெரி ரீசன்ட் கொஸ்டின் 2025ல.
மொலோர்காவை பொறுத்தளவுக்கு இட் இஸ் நாட் இன் இட்டாலி. ஓகே, ஸோ இட்டாலியில் இல்லை அது, தட் இஸ் இன் இட் இஸ் இன் ஸ்பெயின். ஓகே, ஸோ இட் இஸ் அன் கான்டினென்ட் மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ஸோ இது எதுக்கு ஐலாண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். வேரியஸ் ரீசன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது சொல்கிறாங்க, தட் இஸ் அன் ட்ரேட் மெடிட்டேரியன் மைக்ரண்ட் ரூட் ஒரு சைடு சொல்கிறாங்க. அதர் தென் தட் தர் இஸ் அன் ப்ரொட்டஸ்ட் ஓவர் தேர். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ரீசன் சொல்கிறாங்க. பட் இது ரொம்ப ரேண்டமாக த்ரோ பண்ண ஒரு கொஷின் மாதிரி தான், ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை இந்த பிளேசஸ்லாம். பட் வி கேன் ட்ரை டு சேஸ் இட். ஓகே, ஸோ ஓரளவுக்கு வி கேன் சேஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது தட் இஸ் நாட் இன் இட்டாலி, தட் இஸ் இன் ஸ்பெயின். தென் நார்மண்டி இட் இஸ் இன் ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து வி கேன் கெஸ் இட் இஸ் வெரி ஃபேமஸ். தட் இஸ் D-Day அப்படின்னு சொல்லி 1944 இந்த வேர்ல்டு வார் 2ல் நாசி ஜெர்மனி வந்து அனெக்ஸ் பண்ண ஒரு பிளேசஸை இவங்க போய் பிடிச்ச இடம். தட் இஸ் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட். ஸோ நார்மண்டி D-Day லீடர்ஸ் சமிட் அங்கே நடந்துருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு. தென் ஸோ இதுவும் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை, இதுவும் வர்றதுக்கான ஸ்கோப் இல்லை. சர்டினியா இட் இஸ் இன் இட்டாலி. ஓகே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மைக்ரண்ட் ரூட்டு தான். ஸோ அந்த மெடிட்டேரியன் சீஸில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் ரூட்டு தான். ஸோ ஆல்வேஸ் ஆல் நன். ஓகே, ஸோ ஆன்சரை பொறுத்தளவுக்கு இங்கே நன். ஸோ இந்த கொஸ்டினை வி கேன் சேஸ் இட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டினான்னு கேட்டால் லெஸ் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம போக முடியாது, ஏன்னா இது வெரி காம்ப்ளிகேட்டட். ஸோ இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் வெரி ரேர் தான் கொஷின் பேப்பர்ஸில் பார்க்குறது. பட் சம் அதர் கொஸ்டின்ஸ் வி வில் ஆன்சர். ஓகே, வி வில் ட்ரை டு சால்வ் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ங்கிறது வச்சுக்கலாம். இது 2024 கேட்ட கொஸ்டின், இது வி கேன் டூ. ஓகே, ஸோ இது பண்ண முடியும், இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினோட டிமாண்ட் பாருங்கள், வெனின்சுலா ஹேஸ் அச்சீவ்டு ரேபிட் ரெக்கவரி ஃப்ரம் இட்ஸ் எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ தே செக் ஆன் தி கண்ட்ரிஸ் விச் ஆர் ஃபேஸிங் எக்கனாமிக் கிரைசிஸ் ஓவரால். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ஃபேஸிங் எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது ஹவு வி கேன் ஐடென்டிஃபை அப்படின்னா, just by means of whether there is an debt restructuring by IMF. ஸோ IMF ஒரு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் அங்கே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து we can guess. ஓகே, ஸோ this country facing an economic crisis அப்படிங்கிறது. ஸோ they said that Venezuela has achieved a rapid recovery. Okay, so they achieved a rapid recovery from its economic crisis and succeeding in preventing its people from fleeing or emigrating to other countries. So one of the great challenge with respect to Venezuela over this time of period, that is இப்போ ஒரு they replace the existing government and now some other new person will occupy that office. அது ஓகே, ஃபைன். அங்கே இருக்கக்கூடிய ஆயில் இஷ்யூஸ் இதெல்லாமே நமக்கு தெரியும். பட் 2024 கேட்ட டிமாண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் Venezuela facing an economic crisis, severe economic crisis. So because of that, there is an deep migration over other countries. So சுற்றி இருக்கக்கூடிய கரிபியன் ஐலாண்ட்ஸுக்கும் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸுக்கும் they are shifting அப்படிங்கிறது we know it is very often in the news. ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்த ஒரு நியூஸில் இருந்தது தான். ஸோ அப்படி இருக்கையில் இவங்க என்ன சொல்கிறாங்க, ரேபிட் ரெக்கவரி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. Okay, so second statement பாருங்க, Venezuela has the world's largest oil resource. That is no doubt. It is having a world largest oil reserve, no doubt in it. But first statement பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஓகே, ஸோ வெனின்சுலா still facing an heavy economic crisis and migration is happening there. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் அப்படியே கான்ட்ரடிக்டாக இருக்குது. ஸோ டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னு வரும்போது they are checking that whether Venezuela facing an economic crisis. ஸோ அப்போது if any country facing an economic crisis, you have to notice that. Okay, so economic crisis இருக்கும்போது you should know that that particular country is in current affairs அப்படிங்கிறத you should know. அதை எதிர்பார்க்குறாங்கங்கிறது, தட் இஸ் அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. தென் செகண்ட் திங் இஸ் நத்திங் பட் வெதர் தெர் இஸ் அன் மைக்ரேஷன். ஓகே, ஒரு ஷிஃப்ட் ஆஃப் மைக்ரேஷன் டியூ டு அது எக்கனாமிக் கிரைசிஸ்னால இருக்கலாம், இல்லை சிவில் வார்னால இருக்கலாம், இல்லை மேஜர் வார்னால கூட இருக்கலாம், இல்லை சம் மிலிட்ரி கூப்ஸ்னால நடந்திருக்கலாம், சம் அதர் திங்ஸ். ஓகே, ஸோ அது மேபி எனி நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால கூட இருக்கலாம். பட் எனி மைக்ரேஷன்ஸ், ஓகே, ஸோ மைக்ரேஷன்ஸ் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மைக்ரேஷன் ஃப்ரம் வேர் டு ஃப்ரம் டு ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப அதுக்காக இன்டெப்த்தாக போயெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது.
மேஜராக அந்த மைக்ரேஷன் நடக்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்கிறது, வார் நடக்கிற இடத்துல இருக்கும், மிலிட்ரி கூப்ஸ் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கும், இன்சர்ஜென்சிஸ் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் ஆக்குபை பண்ணாங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது மோஸ்ட்லி தே ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் சம் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெஃப்யூஜி கேம்ப்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது தான். அது நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் ரெலவெண்ட்டான பிளேசஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி இந்த நியூஸ் எது அப்படிங்கிறத வி வில் டிஸ்கஸ் டுமாரோ. ஓகே, ஸோ அப்போ அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸஸ் தென் ஃப்ரம் டு அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி தேர் மூமெண்ட் இஸ் ஃப்ரம் அந்த மெடிட்டேரியன் சி வழியாக தான் தேர் ட்ராவலிங். ஓகே, ஸோ மோஸ்ட்லி தே ப்ரிஃபர் ஃபார் தி யூரோப் நேஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போது மேஜராக அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டர் நேஷன்ஸ், மெடிட்டேரியன் சீல இருக்கக்கூடிய பார்டர் நேஷன்ஸ், தென் வித்தின் தட் ஸ்மால் ஐலாண்ட் பாக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாக்கெட்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அன் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்சஸ் நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த செகண்ட் திங் இஸ் ரீசன் ஃபார் பீயிங் இன் நியூஸ். ஸோ இதை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படியே கேட்டுறாங்க. அர்ஜென்டினா இட் இஸ் இன் ஃபேஸிங் ஒஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸான்னு கேட்டால் எஸ், அதை தான் திருப்பி நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 2024 தே ஆர் செக்கிங் ஆன் 2 திங்ஸ். ஸோ எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்த ஒரே ஸ்பாட்டில் நடந்த 2 கண்ட்ரியை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். தென் சுடானை பொறுத்தளவுக்கு எஸ், தெர் இஸ் அன் வார் பிட்வீன் தி கண்ட்ரிஸ் ரெகுலர் ஆர்மி அண்ட் பாராமிலிட்ரியான்னு கேட்டால் எஸ், ஆர்எஸ்எஃப்க்கும் அவங்களோட ரெகுலர் ஆர்மிக்கும் தெர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் நடந்துகிட்டு இருக்கு. அது பெரிய இஷ்யூ அங்கே கிரியேட் பண்ணுது. ஓகே, தட் இஸ் அன் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் ஆர் சிவில் வார் இஸ் கோயிங் ஆன். ஸோ அப்போ வி ஷுட் நோ வெதர் தர் இஸ் அன் எனி சிவில் வார் ஆர் சம் மிலிட்ரி கூப்ஸ் ஆர் சம் இன்சர்ஜென்சிஸ் ஆர் ஹேப்பன்ட் இன்சைட் தட் பர்டிகுலர் கண்ட்ரி. அப்படி பண்ணால் ஹூ லீட் தட் பர்டிகுலர் மூமெண்ட். ஓகே, ஸோ அது வந்து வி ஷுட் நோ. ஸோ இந்த இடத்துல த thing is correct and keta yes it is. Turkey rescinded its membership of NATO on keta no. Okay, they are still in membership of NATO. So third statement is wrong. So answer for this one is only 2 pairs. So அது ஒரே ஒரு பேட்டர்னில் தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ன்னு கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸை கொடுத்துட்டு எதெல்லாம் எக்கனாமிக் கிரைசிஸ்ன்னு கேட்டாலும் எஸ் தேர் மே பி சான்சஸ். ஆர் சம் ஒரு ரேண்டமாக லிஸ்ட்டை கொடுத்துட்டு which of the countries are facing military coups ன்னு கேட்டாலும் there is an possibilities were there. Or else இந்த மாதிரி match the followingல ஒரு சைடு கண்ட்ரிஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு செகண்ட் ஆன் த அதர் சைடு ரீசன்ஸ் இன் நியூஸஸ் கேட்கறதுக்கும் ஸ்கோப் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தெர் ஆர் மல்டிபிள் திங்ஸ். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது எனி கண்ட்ரி ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் விச் இஸ் சீம்ஸ் டு பி இன்டர்நேஷ்னலி மோர் இன்ஃப்ளூயன்சியல். ஸோ G20ஓ, பிரிக்ஸோ, எஸ்சிஓஓ, G7ஓ, நேட்டோவோ, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனில் எனி அடிஷன் டெலிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன் இங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இதையும் வி ஷுட் நோட்டிஸ். ஸோ எனி அடிஷன் டெலிஷன்ஸ் இன் தி ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதில் என்ன இன்ஃப்ளூயன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த இடத்துல இருந்தது. ஸோ டர்க்கிக்கு. ஸோ அப்போது டிமாண்ட் ஆஃப் த கொஷின் எதுங்கிறத அட்ரஸ் பண்ணுறதுல நம்ம இன்ஃபரன்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் டெலிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஏதாச்சும் அடிஷன் டெலிஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வி ஷுட் நோட்டிஸ். ஓகே, ஸோ அப்போது வித் திஸ் ஒன் இஸ் ஃபைன், கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், third statement is wrong. So answer for this one is only 2 pairs. So இதில் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் as I already said, so any economic crisis over there, any migration or shift of peoples from one country to another country, whether they settle to another country or else they move on to any refugee camps, we should address it, okay, or notice it. Then third thing is any addition deletion in the organization. ஓகே, ஸோ அது இருந்தது அப்படின்னா we should know. So for example இப்போ ஏஷியானில் திமோர் லெசட்டே இட் இஸ் இன் பார்ட் ஆஃப் தி ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னா ஸோ மேபி தே வே ஆஸ்க், ஓகே திமோர் லெசட்டே கொடுத்துட்டு தே ஜாயின்டு இன் தி ஏஷியான் அப்படின்னு கொடுக்குறதுக்கு போல வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்தோட அவங்க தப்புன்னு பண்ணலாம். ஸோ வி ஷுட் நோ. ஸோ எங்கேருந்து அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத வி ஷுட் ஐடென்டிஃபை இட். ஸோ திஸ் இஸ் அன் ஒன் ஆஃப் த பேட்டர்ன். ஓகே, next thing, which one of the following country has been suffering from decades of civil strife and food shortages? So அடுத்த தீம் நமக்கு இருக்கிறது civil strife and food shortages, that is whether the particular country facing any severe famine
ஆர் தெர் இஸ் அன் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் எனி இன்சர்ஜென்சி நேச்சுரல் கலாமிட்டிஸாக இருந்தாலும் தட் இஸ் ஃபைன். அப்படி ஏதாச்சும் ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா யூ ஷுட் நோட்டிஸ் தட். ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் அண்ட் வாஸ் இன் த நியூஸ் ரீசன்ட் பாஸ்ட் ஃபார் இட் சிவியர் ஃபெமைன் அப்படின்னு வரும்போது த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் வி ஆல் நோ தட் இட் இஸ் சொமாலியா. ஓகே, ஸோ தட் இஸ் நமக்கு ரொம்பவே தெரியும். எங்கேயுமே நம்ம என்ன சொல்லுவோம், சொமாலியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த கொஷின் ஒரு ஈஸியாக போட வேண்டிய கொஷின் தான். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய அனதர் தீம் ஆஃப் தட் ஒன் இஸ் எனி சிவில் ஸ்ட்ரைப்ஸ் ஆர் சிவியர் ஃபெமைன்ஸ் இன் தி பர்டிகுலர் ரீஜியன். ஓகே, ஸோ ரேண்டமாக ஒர்க் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிட்டு அந்த ஏரியாஸில் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் இட். ஸோ ஆஃப்ரிக்கா தான் அதில் மோர் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதுக்கு மட்டும் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஈஸ்ட் அண்டு சென்ட்ரல் ஏஷியா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸோ இல்லை அதிகப்படியான இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியோ பொலிட்டிக்கல் அஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கரிபியன் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடியது, தென் சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது. தென் இந்த சைடு சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே சில பார்டர் டிஸ்பியூட்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ லைக் அந்த கம்போடியா தாய்லாந்து அண்டு தாய்லாந்து வியட்நாம் டிஸ்பியூட்டு, ஃபிலிப்பைன்ஸில் கொஞ்சம் இன்சர்ஜென்ட்ஸ் ஆர் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வி வில் அட்ரஸ் இட். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம், பட் வி ஷுட் நோட்டிஸ். ஓகே, ஸோ தென் நார்த் அமெரிக்காவில் இந்த மாதிரி விஷயங்கள் எது இருக்க போகிறதில்ல. யூரோப் அந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா தட் இஸ் வெரி ஆஃபன் நமக்கு தெரியும் உக்ரைன் அண்டு ரஷ்யா வார். ஸோ அதனால இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். அது ஒரு சைட் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு நோட்டிஸ் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகே, ஸோ ஹியர் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தி சொமாலியா. தென் திஸ் ஒன், இது வந்து நம்ம படிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இங்கெல்லாம் யூ ஹாவ் டு அட்ரஸ் சம் குரூப்பிங் மெக்கானிசம். ஆர் நம்ம சொன்ன மாதிரி அந்த கிளப்பிங்கோ இல்லை குரூப்பிங்கோ பண்ணும்போது வி கம் டு நோ தி ஆர் அரைவ் தி ஆன்சர். ஓகே, ஸோ இங்கேயுமே சொமாலியா வந்து ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகே, தென் ஹியர் இட்டாலி, ஜப்பான், நைஜீரியா, சவுத் கொரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. விச் ஆஃப் தி அபவ் கண்ட்ரிஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி மென்ஷன்ட் இன் தி மீடியா ஃபார் தேர் low birth rates or aging population or declining population? ஸோ அப்போது we should address it. இங்கே வந்து which of the countries are facing and severe drop out in the population. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சது ஜப்பான் தெரிஞ்சிடும். ஓகே, தென் அதர் தென் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது டெவலப்டு நேஷன்ஸாக இருக்குதோ அந்த நேஷன்ஸ் எல்லாமே தே ஆர் ஃபேஸிங் சம் ஏஜிங் பாப்புலேஷன் ஆர் டிக்ளைனிங் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத we can guess. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதில் ஈஸியாக நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா நைஜீரியாவை எலிமினேட் பண்ணிடலாம். அதர் தென் தட் சவுத் ஆஃப்ரிக்கா எலிமினேட் பண்ணிடலாம். அப்போது நைஜீரியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டும் இல்லாத ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்கணும். ஓகே, ஸோ ஜப்பான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்டாலி கண்டிப்பாக இருக்கும், ஜப்பான் கண்டிப்பாக இருக்கும், சவுத் கொரியா கண்டிப்பாக இருக்கும். அப்போ 1, 2, 4 தான். ஓகே, ஸோ 2 and 4 பொறுத்தளவுக்கு ஜப்பான் இருக்கிறக்கான ஸ்கோப் இருக்குது, 2 and 4 வந்துடும். பட் இட்டாலி மட்டும் தெரியணும். இட்டாலியுமே ஒரு டெவலப்டு நேஷன் கிட்ட வரக்கூடிய ஒன்று தான். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபேஸிங் ஆன் சிவியர் கிரைசிஸ் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் ரேண்டமான கொஸ்டின்ஸ். ஓகே, இது பை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இதுக்கு நம்ம பெருசாக ஒர்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெர் இஸ் அன் இஷ்யூ. ஓகே, ஸோ இதுவும் ஒரு பார்டர் டிஸ்பியூட்ஸை பேஸ் பண்ணி ஒன்று தான். ஸோ இங்கே நார்த் கைவ் அண்ட் இட்டுவை. ஓகே, ஸோ நார்த் கைவ் அண்ட் இட்டுவை இட் இஸ் அ பிளேஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் அர்மேனியா அண்ட் அசர்பைசானான்னு கேட்டால் இஃப் யூ நோட்டிஸ் தி நக்ரோனா அண்ட் காராபாக் நியூஸஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு அந்த வருஷம். அப்போது யூ கேன் ஈஸிலி கெஸ் தட் இஸ் நாட் அர்மேனியா அண்ட் அசர்பைசான். ஸோ அர்மேனியா அண்ட் அசர்பைசான் இதோட தான் லிங்க் ஆகிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆப்வியஸ்லி என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இல்லை இதுவும் இல்லைங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணிட முடியும். கெர்சான் அண்ட் ஜஃப்ரஃபீசியாவுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒன்று தான். தட் இஸ் இன் கிரிமியா, தட் இஸ் இன் உக்ரைன். ஸோ அப்போது நார்த் கைவ் அண்ட் இட்டுவை எனக்கு தெரிஞ்சில்லாட்டினாலும் இந்த ஆன்சர் என்னால் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நக்ரோனா அண்ட் காராபாக்கும் கெர்சான் அண்ட் ஜஃப்ரஃபீசியாவும் 2022-23 மேஜர் கான்ஃப்ளிக்ட். நக்ரோனா அண்ட் காராபாக் ரீஜியன்
அர்ஜர்பைஜான் அர்மேனியா கான்ஃப்ளிக்டில் அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வார் தான் அது. ஓகே, தென் Turkey supported for the Azerbaijan and Armenia supported by some other groups. That is all fine. But finally it is settled. Now it is that agreement is signed. So அதனால they settled that dispute, all fine. பட் அந்த டைமில் இருந்ததை வச்சுக்கிட்டு சொல்லும்போது நக்ரோனா அண்ட் காரபாக்கும் கெசன் அண்ட் சஃப்ரஃபிஷியாவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒன்று தான். நார்த் கைவ் அண்ட் இட்டுடோய் இட் இஸ் இன் டிஆர்சி, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. ஸோ இது இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துச்சான்னு கேட்டால் இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்துச்சு தான். பட் இதை நோட்டீஸ் பண்ணலைன்னாலும் இதை வச்சு வி கேன் ஆன்சர் ஃபார் இட்னு சொல்கிறேன். ஸோ இதுவுமே டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவுமே ஒன் ஆஃப் த மேஜர் டிஸ்பியூட் ஜோன் இன் தட் பர்டிகுலர் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ். ஸோ வில் டிஸ்கஸ், ஓகே, what type of issues over there. So answer here is none. Okay, so ingeyum they are checking on the things, that is war, insurgency, any disputes between the two nations. So idathan check பண்றாங்க. Okay, fine. Next thing, area of conflict mentioned in news, where it is located. Okay, so Donbas, aduvum we know that it is in Ukraine. Okay, Kachin it is in Myanmar. Okay, not in Ethiopia. So we know that there is an civil unrest or civil war happened in the Myanmar too. Okay, so Arakan army and other two groups. Okay, so they joined together and fight against the junta. Okay, so that is an army occupied. So அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ அந்த அரக்கான் ஆர்மி அண்ட் அதர் டூ குரூப்ஸ் தே இன்வால்வ் இன் தி சிவில் வார் வித் ஜூன்டா ரெபலியன்ஸ். ஓகே, அங்கே இருக்கிற ஆர்மி குரூப்ஸ்க்கு பேர். ஓகே, ஸோ அவங்களோட ஃபைட் பண்ண ஒரு குரூப் தான் அது கட்சிங்கிறது. இட் இஸ் அன் பிளேஸ் இன் மியான்மர். திக்ரே இட் இஸ் இன் நார்த் இன் இட் இஸ் இன் நாட் இன் நார்த் ஏமன். ஓகே, ஸோ திக்ரே இட் இஸ் இன் திக்ரே இட் இஸ் இன் எத்தியோப்பியா. ஓகே, ஸோ திக்ரே இட் இஸ் இன் எத்தியோப்பியா. இதுவுமே நியூஸில் இருந்தது தான் அந்த டைம், வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டைமில் நியூஸில் இருந்த ஒன்று தான் டிக்ரே இட் இஸ் இன் எத்தியோப்பியா. ஸோ இதுவுமே கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ டிக்ரே இது மியான்மர் டிஸ்பியூட்ஸ்லாம் வி வில் டிஸ்கஸ். ஓகே, தென் அனதர் ஒன் இஸ் தட் இஸ் உக்ரைன். ஸோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டைம் எதிர்பார்த்த ஒரு கொஷினும் கூட இந்த இயர் ஆஃப் 2023, விச் ஆர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஷேரிங் ஆன் பார்டர் இன் தி பிட்வீன் யுக்ரைன். ஓகே, ஸோ உக்ரைனோட எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்கேரியா இருக்குமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். செக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, தென் ஹங்கேரி, எஸ், இட் ஷேர்ஸ் பார்டர் பிட்வீன் உக்ரைன். லட்டாவியா இதில் எங்கேயும் இல்லை. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ பிளேசஸ் ஃபார் லட்டாவியா. லித்தோனியாவும் வரதுக்கு ஸ்கோப் இல்லை. ரொமானியா இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2 இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போது வாட் டைப் ஆஃப் திங்ஸ் வி ஷுட் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி வாரோ இல்லை கான்ஃப்ளிக்டோ இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இன்னரவுண்டு கண்ட்ரிஸோட பார்டர்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதோட அப்படியே சீஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதோட கன்சாலிடேட்டட் திங்ஸ் நான் நாளைக்கு ஸ்லைட்ஸில் கொடுத்துட்றேன். இன்சென்ஸ் மேஜராக இருக்கக்கூடிய சீஸ் இருக்கும் இல்லையா, கஸ்பியன் சி, பால்டிக் சி, பிளாக் சி, மெடிட்டேரியன் சி, தென் இங்கிலீஷ் சேனல், இந்த மாதிரி சேனல்ஸு இதை ஷேர் பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே பார்டர் ஷேரிங் கண்ட்ரிஸ் யார் யார் அப்படிங்கிறத டெஃபினட்டாக பார்த்துடலாம். நாளைக்கு அது ஹிண்ட்டாக கொடுத்துட்றேன். யூ வில் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அதெல்லாம் செல்ஃப் ரீடிங் பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஸோ அடுத்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிஸ் எது டிஸ்பியூட்டில் இருக்கோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்டர்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் திங், 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஸோ 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் ஒரு பீஸ் ப்ராசஸோட ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எவ்ரி ஒன் வில் ஆன்சர் ஃபார் இட். தட் ஆன்சர் ஃபார் திட் ஒன் இஸ் இஸ்ரேல். Okay, so 2 state solution is they want to bring between Israel and Palestine. So அதுதான் அதில் இருக்கக்கூடியது. தட் இஸ் இஸ்ரேலுங்கிறது we know. ஓகே, தென் இதுவுமே அட் த டைம் இஷ்யூஸ் தான். கேட்டலோனியா ஸ்பெயினான்னு கேட்டால் எஸ், இட் இஸ். கேட்டலோனியா கிரைசிஸ் அந்த டைமில் ரொம்ப ஸ்பெயினில் இருந்த பெரிய ஒரு இஷ்யூ. தட் இஸ் தே ட்ரை டு எக்ஸிட் ஃப்ரம் தி ஸ்பெயின். ஓகே, ஸோ Catalonia, it is in Spain and Keta, yes it is. Okay, so Catalonia, it is in Spain. Crimea, it is, we know, that is in Ukraine. Okay,
தென் மிண்டனாவோ இட் இஸ் இன் Philippines, that is correct தான். ஓகே, ஒரோமியா இட் இஸ் இன் நாட் இன் நைஜீரியா, இட் இஸ் இன் எத்தியோப்பியா. ஓகே, ஸோ எத்தியோப்பியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்திருக்கும். இங்கேயுமே எத்தியோப்பியா இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, 2023ல திக்ரே இட் இஸ் இன் எத்தியோப்பியா. தென் ஒரோமியா இஸ் ஆல்சோ இன் எத்தியோப்பியா. ஓகே, ஸோ 2 டைமுமே கேட்டிருக்காங்க. அது டிஸ்பியூட் ஜோன் தான், அடிக்கடி இஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 3 is the answer. ஸோ அப்போ புரியுது இல்லையா? மோஸ்ட்லி வாட் தேர் ஃபோக்கஸிங் ஆன் வார், டிஸ்பியூட்டு, இன்சர்ஜென்சி, இந்த மாதிரி விஷயங்களை தான் தேர் மோர் கான்சன்ட்ரேட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் அரப் ஸ்ப்ரிங். ஸோ இது ரொம்ப ஓல்டு கொஷின், 2014ல், தட் இஸ் துனிஷியா. ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன ஒன்று. அப்ரைசிங் நடந்தது. ஓகே, 2011ல் நடந்துச்சு. ஓகே, அரப் ஸ்ப்ரிங். ஸோ அதை பற்றின கொஷின் தான் இது. தென் இது சீரியஸ் 2025ல் கேட்டது டுரண்ட் லைன் ஏன் கொஷினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வி நோ தட் தர் இஸ் அன் கைண்ட் ஆஃப் வார் பிட்வீன் ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான். ஸோ அதனால டுரண்ட் லைன் கொஷினில் இருக்குது. ஸோ அப்போது அந்த டிஸ்பியூட் ஜோனில் தேர் ஃபோக்கஸிங் ஆன் இட். ஓகே, ஸோ ஆப்கானிஸ்தான் அண்டு பாகிஸ்தான் இஸ் தி ஆன்சர் ஃபார் தட். தென் கிராண்ட் எத்தியோப்பியா ரினைசன்ஸ் டேம் இஸ் பில்ட் ஆன் விச் ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எத்தியோப்பியன் ரினைசன்ஸுங்கிறது இட் இஸ் அன் ட்ரையாங்கிள் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எத்தியோப்பியா, ஈஜிப்ட் அண்டு ஒன் மோர் கண்ட்ரி. ஓகே, ஸோ அது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கு நடுவுலையும் தேர் இஸ் அன் டிஸ்பியூட். ஸோ அதில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் நடக்கக்கூடிய டிஸ்பியூட். தட் இஸ் எத்தியோப்பியா ட்ரை டு பில்ட் அ கிரேட் எத்தியோப்பியன் ரினைசன்ஸ் டேம் இன் தி நைல் ரிவர். ஓகே, ஸோ ப்ளூ நைல் ரிவரில் தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, தே வாண்ட் டு பில்ட். ஸோ அதுக்கு எத்தியோப்பியா இஸ் ட்ரைங் டு புட் சம் இஷ்யூ. தட் இஸ் ஏன்னா அவங்களுக்கு போகக்கூடிய வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஆகிறதுனால அந்த ரைட் டு நேச்சுரல் திங்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வயலேட் ஆகுதுன்னு தே ஆர் புட்டிங் அண்ட் ப்ரெஷர் ஆன் தி எத்தியோப்பியா. ஓகே, ஸோ அதனால இந்த கொஸ்டின் அந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. தட் இஸ் 2025 ரெடி ரீசெண்டாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஷுட் நோ தட் ஒன். ஓகே, தென் கூப்ஸ் அண்ட் சிவில் வார்ஸை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸாக 2023லையும் கேட்டிருந்தாங்க, 24லையுமே இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. சாடு, கினியா, மல்லி அண்ட் சூடான், ஸோ ஷஹேல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர் இஸ் அன் கண்டினியூஸ் கூப்ஸ். ஓகே, மிலிட்ரி குரூப்ஸ் பண்ண ஒரு டிஸ்பியூட் தான் அங்கே. ஓகே, ஸோ அது இட் இஸ் அன் பெல்ட் ஷஹேல் ரீஜியனில் இருக்கக்கூடிய மிலிட்ரி கூப்ஸை ஃபாலோ பண்ணி தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஷஹேல் ரீஜியன். ஸோ இந்த ஷஹேல் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா கினியா, புர்கினா ஃபாசோ, மல்லி, நைஜர், சாடு, இது எல்லாமே சக்ஸஸ் ஆஃப் கூப்ஸ் வேர் தர். ஸோ அங்கே இருந்த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸஸை தே எக்ஸ்பர்ல்டு ஃப்ரம் தி கண்ட்ரி அண்ட் தே என்கேஜ்டு வேஸ்னர் குரூப்ஸ், தட் இஸ் ரஷ்யன் பேக்டு குரூப்ஸை வந்து உள்ளே என்கேஜ் பண்ணுறது ஒரு மெத்தட் ஆஃப் கூப் அட்டம்ப்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடந்தது இது எல்லாமே அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி 2023ல் கேட்ட அதே பேட்டர்னில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷஹேல் ரீஜனை அடுத்தும் கேட்குறாங்க 24ல். ஸோ 24ல் என்ன கேட்குறாங்கன்னா, தர் இஸ் அன் இன்ஸ்டபிலிட்டி அண்ட் ஒர்சனிங் செக்யூரிட்டி சுச்சுவேஷன் இன் தி ஷஹேல் ரீஜன். ஷஹேல் ரீஜியன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் திஸ் இஸ் தி ஷஹேல் ரீஜன். ஓகே, ஸோ ஷஹேல் ரீஜனுங்கிறது இதுதான். ஸோ அந்த சாட், மல்லி, சுடான், கினியா இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் ஷஹேல் ரீஜன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதனால ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஹவ் பீன் எ மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் ஆர் கூப்ஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ் ஆஃப் ஷஹேல் ரீஜன் இன் தி ரீசன்ட் பாஸ்டான்னு கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போது 2023யோட அப்படியே எக்ஸாக்ட் ஃபாலோ அப் தான் இந்த 2024 கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் இட். ஓகே, ஸோ இதில் இருந்து இன்ஃபரன்சஸ் அகெயின் அதே தான், எனி மிலிட்ரி டேக் ஓவர்ஸு, கூப்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் 2018ல் தட் இஸ் ஆல்சோ வெரி ஆஃபன் சீன் இந்த நியூஸ் தான். அங்கேயும் ஈராக், ISIS இது இருக்கு இல்லையா, ஸோ அதனால் சிரியா, ஈராக்லாம் வந்து எப்பயுமே கான்ஃப்ளிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ அதெல்லாம் மோஸ்ட் ப்ராமினன்ட் ஃபார் அஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அந்த ஏரியாவில் கொஞ்சம் முக்கியமான பிளேசஸ் இருந்துச்சு அப்படின்னா வி ஷுட் நோ. ஓகே, ஸோ அப்படி இருக்கையில் அலப்போ இட் இஸ் இன் சிரியாவான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் இன் சிரியா. கிர்குக் அண்ட் மொசூல் போத் த பிளேசஸ் ஆர் நாட் இன் ஏமன் அண்ட் பாலஸ்தீன், போத் ஆர் இன் ஈராக். ஓகே, தென் மொஷர்-இ ஷரீஃப் இட் இஸ் இன் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 1 and 4. ஓகே, ஸோ இது அந்த டைம் ரொம்ப ஃபேமஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் இருந்த ஒன்று தான். ஓகே, அதுவும் இந்த கிர்குக் அண்டு அலப்போ, மொசூல் தெரிஞ்சிருந்தா, ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஏன்னா அலப்போ நமக்கு சிரியாங்கிற கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். அப்போ 1 and 4க்குள்ளே தான் நமக்கு ட்ராவல் ஆகிருக்கும். கிர்குக் ஒருவேளை உங்களுக்கு
தெரியாட்டினாலும் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சரில் கிர்குக் வராது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே 4க்கு தான் நீங்கள் போக வேண்டிய சான்சஸ் இருக்குது. ஸோ மஸார்-இ ஷரீஃப் தெரியாட்டினாலும் கிர்குக் அண்ட் மொசூல் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B1 and 4 இஸ் தி ஆன்சர். ஓகே, தென் இங்கேயும் சேம் அதே தான், வார் அண்ட் எத்னிக் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நோ தட் ஏமன் அண்ட் சவுத் சுடான் ஃபேஸிங் ஆன் சிவியர் ஃபெமைன், அக்யூட் மால்நியூட்ரிஷன் டியூ டு வார் ஆர் எத்னிக் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா, ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா அந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேஜர் சேலஞ்சஸ் இதுதான். ஓகே, ஸோ அப்போது வாட் டைப் ஆஃப் திங்ஸ் வி ஹாவ் டு அப்சர்வ் அப்படின்னா சேம் அகெயின் அண்ட் அகெயின் அதே தான். தென் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இன்வால்வ்ட் இன் இட். ஸோ ஒரு இன்சர்ஜென்சி நடக்குது, ஒரு கூப் நடக்குது, இல்லை ஒரு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் நடக்குது அப்படின்னா அங்கே ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி உள்ள மேஜராக இன்வால்வ் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறதையும் வி ஷுட் நோ. ஸோ அப்படி பார்க்கும்போது குர்த். ஸோ குர்து அப்படிங்கிறவங்க குர்திஸ்தான் ஆர் தி டிமாண்ட் ஃபார் தி குர்திஸ்தான். ஸோ it is an ethnic community which is surrounded in Turkey, Syria, Iraq. ஸோ இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ தே டிமாண்ட் ஃபார் தி குர்திஸ்தான். ஸோ தே மேஜர் சப்போர்ட் இன் தி ISIS வார். ஓகே, ஸோ குர்த் இட் இஸ் இன் பங்களாதேஷான்னு கேட்டால், ஸோ பங்களாதேஷ் இன் திஸ் எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ டெஃபினெட்லி தட் இஸ் நாட் அன் ஆன்சர். குர்த் வரதுக்கான ஸ்கோப் இல்லை. மதேஷி, வி நோ தட் அட் த டைம் மதேஷி கம்யூனிட்டி இட் இஸ் இன் நேபாள். ஓகே, ஸோ அவங்க தே கம் வித் அ ஹியூஜ் ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தட் கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் அப்போ இருந்த ஒன்று. ஸோ அதுவும் கரெக்டு தான். ரோஹிங்யா முஸ்லிம்ஸ் இட் இஸ் இன் மியான்மர், வி நோ தட். ஓகே, ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 2 and 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் வாட் டைப் ஆஃப் திங்ஸ் வி ஹவ் டு ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் இன் தி வேர்ல்டு, ஸோ இன்க்ளூடிங் வார். ஓகே, வாரையும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வார் டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த சி டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆர் இன்சர்ஜென்சிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் நோட்டிஸ் தட். ஓகே, தென் எனி டீப் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் டிப்ரெஷன், இது ஆங்கரிங் திங் அப்படிங்கிறது IMF தான், ஆங்கரிங் பர்ஸ்பெக்டிவ். ஸோ எங்கே IMF அந்த பெயில் அவுட் ஃபங்க்ஷன் போகிறாங்களோ தட் கண்ட்ரி ஃபேஸிங் எக்கனாமிக் கிரைசிஸ் தான். இப்போ ஸ்ரீலங்கா எக்கனாமிக் கிரைசிஸ்ன்னு கேட்டால் எஸ், கரெக்டு தான். ஓகே, ஸோ அதை வி ஷுட் அக்ரி. ஓகே, தென் எத்னிக் கிளாஷஸ் பிட்வீன் டூ group in the same country and கேட்டால் எஸ், தட் இஸ் கரெக்ட். எனி ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் வி வில் டிஸ்கஸ் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். மிலிட்டியா குரூப்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். தென் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் 2 armed forces, எனி பீஸ் அக்ரிமெண்ட், பீஸ் ப்ராசஸ் ஏதாச்சும் நடந்திருக்குன்னா அதையும் வி ஷுட் ஒர்க். ஓகே, இந்த பீஸ் அக்ரிமெண்ட், பீஸ் ப்ராசஸ்லாம் வி வில் டேக் நெக்ஸ்ட் கிளாஸஸ். பட் இன்னைக்கு வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி எனி இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எஸ்பெஷலி இன் தி ஏரியாஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. அது போக ஐ ஹாவ் சர்டன் லிஸ்ட் இன் தி எக்கனாமிக் கிரைசிஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வி ஷுட் நோட்டிஸ். வி வில் ட்ரை டு சால்வ் திஸ். ஓகே, ஸோ சம் ப்ரெடிக்ஷன் தான். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் 1 or 2 உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். மினிமம் ஒரு 2 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா இதை வச்சு உங்களால் கிராக் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பும் இதில் இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா அந்தளவுக்கு தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒன் இஸ் கான்ஃப்ளிக்ட் ஜோனை பொறுத்தளவுக்கு மியான்மர். ஸோ மியான்மரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, வி நோ தட் தர் இஸ் அன் சிவில் வார் ஓவர் தேர். ஸோ பிட்வீன் தி ஜுண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் தட்மடாவ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட்மடாவ் எங்கெல்லாம் நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா தான். ஸோ தட்மடாவ் அப்படிங்கிறது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் மியான்மரை தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கும் தர் இஸ் அன் எத்னிக் ஆர்மின்னு சொல்லி ஒரு 3 type ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. ஒன் இஸ் அரக்கான் ஆர்மி. ஸோ அரக்கான் அப்படிங்கிறது ஒரு குரூப் தான். ஓகே, ஸோ அவங்களும் ஒரு எத்னிக் குரூப் தான், அரக்கான். தென் மியான்மர் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆர்மி அண்ட் டங். ஓகே, ஸோ டங் நேஷனல் லிபரேஷன் ஆர்மி. ஸோ இந்த 3 குரூப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபார்ம் ஆன் அலையன்ஸ் அண்ட் தே ஃபைட் அகேன்ஸ்ட் தி தட்மடாவ். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தே நேம்ட் இட் அஸ் ஆப்ரேஷன் 1207. ஓகே, ஸோ யாருக்கு அகேன்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா மிலிட்ரி ஜுண்டாகோ அகேன்ஸ்டா. தென் தே ஆக்குபைட் சம் ஆஃப் தி பிளேசஸ் சச் அஸ் ஷன் ஸ்டேட்டை தே ஆக்குபைடு. ஓகே, தென் லவோகாய், தென் சின்சுஷவ். ஓகே, ஸோ இதெல்லாம் தே ஆக்குபைடு. ஓகே, அங்கே எதாவது பீஸ் அக்ரிமெண்ட் பண்ணாங்களான்னு கேட்டால் யூஎன் ட்ரைட் இட் பட் நாட் ஏபிள் டு அச்சீவ் எனி திங். Then even 5 Asian countries also joined together and solve the dispute. No, nothing. Okay, so இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் பிளேசஸ். ஒன் இஸ் லவோகாய், சின்சோ அண்ட் ஷன் ஸ்டேட்.
Then Tatmadaw, see that is an armed forces of Myanmar. Then Arakan, Tang ரெண்டு பேரும். Then ஆப்ரேஷன் 1027. ஸோ இது மியான்மரில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இந்த 3 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேஷனை தே நேம்ட் அட் அஸ் ஆப்ரேஷன் 1027. ஓகே, ஸோ இதில் இவ்வளோ தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் திங் இஸ் சுடான். ஸோ சுடானை பொறுத்தளவுக்கு வாட் இஸ் தி இஷ்யூ பிட்வீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர் இஸ் அன் கான்ஃப்ளிக் பிட்வீன் தி அஃபிஷியல் ஆர்மி அண்டு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ். ஸோ ஆர்மிக்கும் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதில் வாட் டைப் ஆஃப் திங்ஸ் தே கிளைம்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேசஸை பொறுத்தளவுக்கு டர்ஃபூர் ரொம்ப முக்கியம். தென் கட்டோம் யூ ஷுட் நோ. தென் சவுத் கோடோஃபான் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ சவுத் கோடோஃபான், கட்டும் அண்டு டஃபூர். டஃபூரில் தான் வாட் கவர்மெண்ட் கிளைம்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜினோசைடு நடக்குதுன்னு சொல்கிறாங்க பை ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸஸ். ஸோ அங்கே ஒரு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அந்த ஜினோசைடு எதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அகேன்ஸ்ட் தி மசலித் அப்படிங்கிற ஒரு குரூப் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் அதர் நான் அரப் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு ஜினோசைடு நடக்குது அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க ஃப்ரம் தி சைட் ஆஃப் சுடான் ஆர்மி ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இதனால இந்தியா 2023 கண்டக்ட் பண்ண ஒரு ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் காவேரி கேட்கலாம். ஸோ இவங்களுக்குள்ள ஏதாச்சும் அக்ரிமெண்ட் ஒன்று நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷன் இன் த நேம் ஆஃப் ஜடாக் டிக்ளரேஷன். ஓகே, ஸோ ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹூ புரோக்கர்ட் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் இன் கொலாபரேஷன் வித் யூஎஸ். ஓகே, ஸோ ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் இருக்குது. பட் இஷ்யூஸ் டிஸ்பியூட் செட்டில்டான்னு கேட்டால் நோ, இப்பயும் அது கன்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ இங்கே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பிளேசஸ் தான். ஓகே, ஸோ ஒன்று கட்டோம், தென் சவுத் கோர்டஃபான், தென் டர்ஃபூர். ஸோ இந்த 3 பிளேசஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மசலித் பெருசாக தேவையில்லை. பீஸ் ப்ராசஸ்னு வரும்போது இந்த ஜடாக் டிக்ளரேஷனை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் இந்த ஆப்ரேஷன் இது ரேண்டம் தான். ஓகே, கேட்கலாம் கேட்காமையும் போகலாம். தென் பே ஆஃப் கூப்ஸை பொறுத்தளவுக்கு மாலி தான். ஓகே, ஃபஸ்ட்டு நடந்தது ஒன்று. ஸோ மலியில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு கரப்ஷன், பாவர்ட்டி அண்டு அதர் கவர்மெண்ட்ஸ் இன்னெபிலிட்டி ரீசன் ஃபார் இட். ஓகே, தென் பக்கினா ஃபாசோவில் இருக்கக்கூடிய பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டாங்கா வில்லேஜ், இது கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒன்று, ஏன்னா அங்கே குரூப்பில் அஃபெக்ட் ஆன ஒன்று. ஓகே, நைஜரை பொறுத்தளவுக்கு திலபாரி ரீஜியன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, சவுத் நைஜரில். ஸோ இதெல்லாம் ரெட்டிங்கில் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்ல, தீஸ் ஆர் ஆல் தி பிளேசஸ். ஸோ இது எதனால அப்படிங்கிறதுலாம் தெரில, மிலிட்ரி கூப்ஸ் நடந்திருக்கு, அவ்வளோதான். பிளேசஸ்னு வரும்போது மட்டும் இந்த 1 or 2 பிளேசஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் செட்டாங்கா வில்லேஜ், திலபாரி ரீஜியன், இட் இஸ் இன் நைஜர். செட்டாங்கா வில்லேஜ், இட் இஸ் இன் பக்கினா ஃபாசோ. அது தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, தென் சாட். ஓகே, ஸோ சாடை பொறுத்தளவுக்கு ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸஸ் நடக்குது, இங்கேயும் சிவில் வார் தான். ஓகே, ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு ஹெவி இன்ஃப்யூஸ் ஆஃப் ரெஃப்யூஜி எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்ஃபூர் ரீஜியன்லேருந்து தான். தென் லிபியாவை பொறுத்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அங்கேயும் கூப் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும், நத்திங் மோர் தென் தட். ஸோ சஹேல் ரீஜியனில் ஒரு வேளை இன்டெப்த்தாக போய் கேட்குறதான அது திலபாரி ரீஜியன், செட்டாங்கா, இதை வச்சு வேணா கேட்கலாம். ஆரல்ஸ் அதோட கேபிட்டல் கேட்கலாம், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஐ மிஸ்டு ஹியர், கேபிட்டலும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்ட்ரியோட கேபிட்டலையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஃப்ரெஞ்சு ட்ரூப்ஸ் எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து ரீசெண்டாக அவங்க எக்ஸ்பெல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி, பக்கினா ஃபாசோ, சாடு, செனிகல், நைஜர் அண்ட் ஐவரி கோஸ்ட். ஸோ இந்த கண்ட்ரீஸில் இருந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்னர் குரூப்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அண்ட் ரஷ்யன் ப்ரைவேட் மிலிட்ரி கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினரி சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸை எக்ஸ்பெல் பண்ணிவிட்டு இவங்களை உள்ளே கொண்டு வந்து அது மூலமாக லோக்கல் கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணி தே ரன் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் அங்கே போய்கிட்டு இருக்கிறது அந்த சஹேல் ரீஜியனில். ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் விச் எக்ஸ்பெல்டு ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் ஃப்ரம் தேர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதோட சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலையன்ஸ் வர ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதர்வைஸ் கால்டு லிப்டாக்கோ கவர்மா சார்ட்டர். ஓகே, ஸோ இந்த லிப்டாக்கோ கவர்மா சார்ட்டர் ஆர் அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் தீஸ் ஆர் ஆல் மிலிட்ரி லெட் கண்ட்ரிஸ், தே ஃபார்ம்ட் அன் அலையன்ஸ். ஸோ என்ன அலையன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் எனி கண்ட்ரி ஆர் எனி பர்டிகுலர் military or some internal government, if it affects one country, all other countries will fight against them. Okay, கிட்டத்தட்ட இந்த நாட்டோ மாதிரி தான் இந்த அலையன்ஸ். ஓகே, ஸோ
இந்த பர்கினா ஃபாசோ, மல்லி அண்ட் நைஜர் இவங்க தான் இந்த அலையன்ஸ் ஆஃப் சஹெல் ஸ்டேட்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, இக்கோவாஸ் அப்படின்றது தான் இவங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஓகே. ஸோ எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் மாதிரி. ஸோ இந்த ரீஜனல் ஆர்கனைசேஷனில் வெரி ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெளியேறாங்க. ஸோ அந்த அடிஷன் டெலிஷன் இருக்குல்ல, நான் பார்க்க சொன்னேன் இல்லையா? ஸோ அது இங்கே நடந்திருக்கு. தட் இஸ் பர்கினா ஃபாசோ, நைஜர் அண்ட் மல்லி. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனது தான் அந்த லிப்டாக்கா கவர்மெண்ட் சார்ட்டர். ஓகே. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு இது இனிஷியேட் பண்ண டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1975. ஹெட் குவார்ட்டர்ஸ் இட் இஸ் இன் நைஜீரியா. கண்ட்ரிஸ் இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த மல்லி, பர்கினா ஃபாசோ, நைஜரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அங்கே ஒரு எக்கனாமிக் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதுலேருந்து அவங்க வெளியேறாங்க. ஓகே. ஸோ டெலிஷன் பாயிண்ட். ஃபைன். நெக்ஸ்ட், ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது சொமாலியா. ஸோ சொமாலியா வி நோ தட் நம்ம ஆல்ரெடி கொஷின்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹெவி கிரைசிஸ். ஓகே. ஸோ அங்கே அஃபெக்ட் ஆன ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் ஜுபா வேலி அண்ட் அனதர் ஒன் இஸ் ஷபேலா ரிவர் ரீஜியன்ஸ். ஸோ இது ரெண்டும் தான் சொமாலியாவில் அஃபெக்ட் ஆன ஒன்று. இந்த ரெண்டு பிளேசஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நத்திங் மோர் தென் தட். ஏன்னா இது ரெண்டு தான் நியூஸில் இருந்தது. ஓகே. தென் அனதர் ஒன் இஸ் எத்தியோப்பியா, சொமாலிலேண்ட் அண்ட் ஈஜிப்ட் ட்ரையாங்கிள். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எத்தியோப்பியா அண்ட் சொமாலிலேண்ட் அண்டு தனிப்பட்ட எத்தியோப்பியா அண்ட் ஈஜிப்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் தான். எத்தியோப்பியாவுக்கும் சொமாலிலேண்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியா இஸ் அன் லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஓகே. ஸோ எத்திரீரியா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரெட் சி அக்சஸ் ஆர் கல்ஃப் ஆஃப் ஆடன் அக்சஸ் இருந்துச்சு. பட் இப்போ லேண்ட் லாக்டாக இருந்ததுனால தே புட் ஆன் அக்ரிமெண்ட் பிட்வீன் சொமாலிலேண்ட் அண்டு எத்தியோப்பியா. பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த ஒரு எம்ஓயு வந்து அந்தளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக போகலை. அதனால அவங்களுக்குள்ள ஒரு டசில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கானில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டென்ஷன். ஓகே. ஸோ அந்த எத்தியோப்பியா சைடு எதோட சொமாலிலேண்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெர்பர் ஆஃப் போர்ட்டுக்கு. ஓகே. ஸோ அப்போது இதோட மேப் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எத்திரியா, டிஜிபௌத்தி, சொமாலியா, எத்தியோப்பியா, கென்யா அண்ட் சவுத் சூடான். ஸோ இது எல்லாமே கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் தான். ஓகே. ஸோ மேபி ஒருவேளை மேப் பேஸ்டாக போகும்போது எத்தியோப்பியா ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரியாக இல்லாமல் அவங்கள ஒரு அக்சஸ் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுருந்தாலும் ஓகே தான். தட் இஸ் ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் வி நோ தட் ஆல்ரெடி இட் இஸ் இன் டிஸ்பியூட். ஓகே. ஸோ அந்த சூயிஸ் கனால் இஷ்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ அதனால இதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தியோப்பியாவுக்கும் சொமாலிலேண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அது காரணம் இதுதான். எத்தியோப்பியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம் தான். ஓகே. ஸோ கிராண்ட் எத்தியோப்பியன் ரெனைசன்ஸ் டேம். இதனால யார் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஈஜிப்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், அது செட்டில்டு கான்ஃப்ளிக்ட் தான், இருந்தாலுமே இஷ்யூவில் தான் இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோர் இஷ்யூ அப்படிங்கிறது எத்தியோப்பியா ரெனைசன்ஸ் டேம் இன் நைல் ரிவர் தான். ஸோ இதுதான் 2025 நம்ம கொஷினாக பார்த்தோம், கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே. ஸோ இதை எப்படி செட்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கம் வித் அன் டிக்ளரேஷன் இன் த நேம் ஆஃப் அங்காரா டிக்ளரேஷன். ஸோ இட் இஸ் டர்க்கி இன்வால்வ்டு. ஓகே. ஸோ டர்க்கி மீடியேட்டட் தான். ஸோ எத்தியோப்பியாவும் சொமாலியாவும் அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க. ஆஃப்டர் சைனிங் ஆஃப் தட் அக்ரிமெண்ட், எத்தியோப்பியாவில் இருந்து யார் இன்னும் வெளியேறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொமாலிலேண்ட் வெளியேறலை. ஓகே. ஸோ வெளியேறாமல் இன்னும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த சொமாலிலேண்ட் யாரை வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா, ஈஜிப்டை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போது இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் இந்த 3 நேஷனுக்குள்ளே இருக்கான்னு கேட்டால் 3 நேஷனுக்குள்ளேயும் இருக்குது. எத்தியோப்பியாவுக்கும் சொமாலிலேண்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் இட் இஸ் நத்திங் பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சி அக்சஸ். ஓகே. ஏன்னா லேண்ட் லாக்டுனால. எத்தியோப்பியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் காரணம் தட் இஸ் கிராண்ட் எத்தியோப்பியன் ரினைசன்ஸ் டேம். ஸோ அது எங்கே இருந்து அப்படின்னு கேட்கலாம். இல்லை நைலோட ரிவர், ப்ளூ நைல் ரிவரோட ரூட் கேட்கலாம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் திங், சுடான் சிவில் வார். ஸோ சுடானை பொறுத்தளவுக்கு அங்கே சிவில் வார் யாருக்கும் நடலைன்னா ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ்க்கும் சுடானிஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கும். ஓகே. அது ஒரு எத்னிக் வைலன்ஸ். இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இன் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் சுடான் ஒன்று, டர்ஃபூர், கர்டூம். ஓகே. ஸோ இந்த 3 ஸ்பாட்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ கர்டூம் ஹியர் இட் இஸ். ஓகே. ஸோ கேபிட்டல் தான்.
ஸோ இதுவும் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய ஒன்று தான். எங்கெல்லாம் வந்து அந்த ரெட்டில் கொண்டு வந்திருக்கணும் அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் இன்டெப்த்தாக அந்த கண்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் M23 குரூப். ஸோ இது வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோல இருந்து இருந்த ஒன்று. ஸோ இதுதான் நமக்கு கொஷினாகவும் இருந்துச்சு. ஓகே, ஸோ டிஆர்சி தான் கொஷினாகவும் இருந்தது. அந்த டுட்சி அண்டு நார்த் கீவ். ஓகே, ஸோ இது ரெண்டும் நமக்கு இருந்தது. ஸோ இந்த M23 குரூப் அப்படிங்கிறது இட் இஸ் அண்ட் ரெபல் குரூப். மார்ச் 23 அப்படிங்கிறது அந்த M23ன்னு சொல்கிறது. ஸோ இவங்க ஒரு எத்தனிக் டுட்சி காங்கோலிஸ் குரூப். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, டுட்சி குரூப். ஓகே, ஸோ இந்த M23 குரூப் வந்து இட் இஸ் அண்ட் எத்தனிக் அந்த டுட்சி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. இவங்க யாருக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக தான். ஓகே, இந்த டுட்சியை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருவாண்டா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ருவாண்டா வந்து டைரக்ட்லி இந்த M23 குரூப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமா அப்படிங்கிறது அவங்களோட கேபிட்டல். ஓகே, ப்ராவின்ஷியல் கேபிட்டல் ஆஃப் நார்த் கை, அதை கேப்சர் பண்ணிட்டாங்க M23. ஓகே, ஸோ கோமா இட் இஸ் இன் ஹியர். ஓகே, தென் சவுத் கை, நார்த் கை, இட்டூரி, இது நியூஸில் இருந்துச்சு. புனியா பார்த்து வச்சுக்கோங்க. தென் கோமா, தென் புக்காவு. ஓகே, ஸோ அந்த ரீஜியன், அந்த ரீஜியனோட கேபிட்டல். ஓகே, ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஒன்று லுவாண்டா ப்ராசஸ்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு, இன்னொன்று நைரோபி ப்ராசஸ்னு போய்கிட்டு இருக்கு. ரெண்டுமே இன்னும் செட்டில்டு ஆகலை. ஏன்னா M23 குரூப்பை ருவாண்டா என்ன பண்ணுறாங்க, அந்த பீஸ் ப்ராசஸ்க்குள்ளே இன்வைட் பண்ணுறாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய டிஆர்சி குரூப், தட் இஸ் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவோட கவர்மெண்ட் M23 பீஸ் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்குது. ஸோ லுவாண்டா ப்ராசஸ் அது செட்டிலிங் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ அண்ட் M23 தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மேப் ஆஃப் இட். தென் லிபியா த்ரிபோலியில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஒன்றும் பெருசாக இல்லை. ஆஃப்டர் கடாஃபி ஃபால் லிபியாவும் இட் இஸ் ஆல்சோ இன் இஷ்யூ தான். ஓகே, தென் எத்தியோப்பியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரோமியா கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ திக்ரே இட் இஸ் அண்ட் பிளேசஸ் இன் எத்தியோப்பியா. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். தென் ஒன் மோர் திங், அம்ஹாரா அண்டு ஒரோமியா இஸ் ஆல்சோ இட் இஸ் இன் தி நியூஸ் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸான பிளேசஸ் தான் இது எல்லாமே, திக்ரே, அம்ஹாரா அண்டு எத்தியோப்பியா எல்லாமே. ஸோ ஹியர் இட் இஸ். மேப்பை ஸ்டடி பண்ணிக்கங்க. மேப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழப்பமாகும். ஸோ மேப்பை எப்பயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஏன்னா பிக்சராக இருக்குல்ல அதனால். ஓகே, next Yemen. So Yemen, we know that is an issue between the Houthis. So Houthis backed by Iran. Then Yemen government is backed by Saudi Arabia. ஸோ ரெண்டு பேருக்குள்ள கிடைக்க டிஸ்பியூட். ஸோ இதில் ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்டேட்டை வந்து சனாவை வந்து தே கேப்சர்டு. ஓகே, ஹூதிஸ் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் அனதர் பிளேசஸ் ஆல்சோ கேப்சர்டு மரிப். ஓகே, ஸோ இதையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. தென் சனா கேபிட்டல் இது மவுண்ட் நுக்குமில் இருக்குது. ஸோ இது கூட ஒரு முக்கியமான ஸ்பாட்டு தான். ஓகே, ஸோ மவுண்ட் நுக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து ஹைலைட்டோ இல்லை ரெட்லேயோ வச்சுருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹியர் சனா இட் இஸ். ஸோ கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லிபியா. லிபியா இஸ் ஆல்சோ இன் கான்ஃப்ளிக்ட். 2 பிளேசஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று த்ரிப்போலி, அனதர் ஒன் இஸ் பெங்காசி. ஏன்னா ரெண்டு இதை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. பெங்காசி இட் இஸ் அண்ட் கேப்சர்டு பை அனதர் கவர்மெண்ட். த்ரிப்போலி இஸ் கேப்சர்டு பை அனதர் கவர்மெண்ட். ஸோ த்ரிப்போலியும் பெங்காசியும் ரெண்டும் பிளேசஸ் இன் நியூஸஸ். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஆர் பெங்காசி ஆர் டொப்ருக். ஓகே, ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ரொம்ப போட்டு அதை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கனாலே அது உங்களுக்கு அந்த மெமரியிலே அங்கே கிளிக் ஆயிரும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்த தான் பிளேசஸில் தான் நியூஸஸாக கொண்டு வந்து வச்சுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்ததே நீங்கள் கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்து எழுதி வச்சிங்கன்னா ஒரு 10 பிளேஸோட தாண்டாது. ஓகே, ஸோ அவ்வளோதான் அதோட டிமாண்ட் ஆஃப் தி கொஷினாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ஆட் ஆகும். ஓகே, ஸோ எஸ்கிபோ டிஸ்பியூட்டுங்கிறது தரிசன் வெனிஸ்லாவுக்கும் கயானாவுக்கும் உள்ள டிஸ்பியூட்டு தான் ஃபார் கிளைமிங் எஸ்கிபோ. ஸோ எஸ்கிபோ என்னென்னா இதுக்கு முன்னாடி அங்கே ஆயில் ரிசோர்ஸஸ் இருந்ததா பெருசாக அவங்களுக்கு இல்லை. பட் ஆஃப் லேட் இப்போ என்னென்னா கயானா ஒன் ஆஃப் த போரஸ்ட் ஸ்டேட் இன் தி சவுத்தர்ன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். பட் ரீசெண்ட்லி என்ன பண்ணுறாங்க, ஆயில் ரிஃபைனரி கம்பெனிஸ் தே ஃபைண்ட் சம் ஆயில் கேஸ் ஃபீல்ட்ஸ் ஓவர் தேர். அதனால் வெனிசுலா 1975லேருந்தே கிளைம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெரி ரீசெண்டாக அந்த அவங்களோட கவர்மெண்ட் ஃபால் ஆனது,
யூஎஸ் இன்டர்வென்ஷன் உள்ளே வந்தது. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஷ்யூஸை கொஞ்சம் செட்டில் டவுன் பண்ணியிருக்கு. பட் எஸ்கியூபோ இட் இஸ் ஆல்சோ இன் நியூஸஸ் தான். வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஸோ டிஸ்பியூட் வந்து இப்போ ஐசிஜேயில் இருக்குது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த எஸ்கியூபோ டிஸ்பியூட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் பிளேஸ் இன் கயானா. ஓகே, ஸோ 2 பேரும் ஃபைட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ரீஜியன். ஓகே, ஸோ அதனால இது கொஞ்சம் இஷ்யூஸில் இருக்குது. வெனிசுலா இட் இஸ் சப்போர்ட்டட் பை வி நோ ரஷ்யா. கயானா இட் இஸ் பேக்டு பை யூஎஸ். ஓகே, ஸோ அதனாலேயே அது ஒரு டிஸ்பியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். தென் ஹேத்தி இட் இஸ் இன் கரீபியன் ஐலாண்ட். ஸோ ஹியர் இஸ் ஆல்சோ அன் டிஸ்பியூட். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு டிஸ்பியூட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி போய்கிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஓகே, ஹைத்தி இட் இஸ் இன் டிஸ்பியூட், அவ்வளோதான். தென் இங்கேயும் டிஸ்பியூட் இருக்க தான் செய்யுது. ஓகே, ஸோ காட்டன்மேலா, எல்சடார் அண்ட் ஹாண்டுரஸ். ஸோ நார்த்தன் ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய அங்கேயும் there is an extreme poverty, எக்கனாமிக் கிரைசிஸ், தென் அங்கேயும் மைக்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டு தான். ஓகே, தென் அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ், ஒன் இஸ் கம்யூனிட்டி ஆஃப் லட்டின் அமெரிக்கா அண்ட் கரிபியன் ஸ்டேட்ஸ், அனதர் ஒன் இஸ் கேரிகாம். ஓகே, ஸோ மெம்பர் கண்ட்ரிஸ் ஞாபகம் இருக்கணுமா? அவசியம் இல்லை, சும்மா கண்ணில் பார்த்துக்குங்க, தட்ஸ் ஆல். ஓகே, தென் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டிஸ்பியூட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டுரண்ட் லைன். ஓகே, ஸோ டுரண்ட் லைனில் பொறுத்தளவுக்கு இந்த ரீஜன்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கைபர் பக்துன்வா, பல்ஜிஸ்தான், கில்கிட் பல்ஜிஸ்தான். ஸோ இதெல்லாம் இட் இஸ் அன் பார்டர் ஸ்டேட்ஸ். ஸோ இன்னும் கிளியர் கட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் தி ரீஜன்ஸ். பாரச்சின்னார், ஸ்பின் போல்தக், கைபர் பாஸ்பீனோ, வெஸ்ட் சாமன், தார்காம், இதெல்லாம் கிராசிங் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ். இது மேலே தான் போத் சைட்ஸ் ஆர் கிளைமிங் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டும் வருது. சும்மா மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க எங்கெங்கெல்லாம் டிஸ்பியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும். ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்கின் த்ரூ மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு மெமரைஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. வந்தால் யூ கேன் அட்ரஸ் இட். ஏன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஓகே, எக்ஸாம் ஹாலில். ஸோ அதனால் பயப்படணும்னு அவசியம் இருக்காது. தென் இதெல்லாமே சிங்கிள் நோட்ஸ். ஒன்ஸ் அதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னா இது லாஸ்ட் மினிட்ல வச்சு கவர் பண்ணிட்டு போயிருங்க. இதெல்லாம் செட், அது கன்சாலிடேட்டடாக இருக்கும். ஒரு 10 ஸ்லைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே ஒரே இடத்துல கவர் ஆகிருக்கும். தட் இஸ் மியான்மர். அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்சர்ஜென்சிக்கான காரணம் இங்கே இந்த மிலிட்ரி ஜுண்டா வர்சஸ் எத்னிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மென்ஷன் ஆகிருக்கும். ஹைத்தி, பாகிஸ்தான், வெனிசுலா, ஈராக். ஓகே, ஸோ இந்த கிர்குக்லாம் இங்கிருவாங்க. கிர்குக் இட் இஸ் இன் ஹியர். ஓகே, தென் சுடான், கர்டூம் இருக்கு. ஓகே, ஷாகேல், வேக்னர் குரூப் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, லிபியா, தென் எத்தியோப்பியா, அம்ஹாரா நியூஸில் இருந்துச்சு. டிஆர்சி, M23 குரூப்பு. ஓகே, கோமா இட் இஸ் அ பிளேஸ். கியூ பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது உங்களுக்கான ஸ்லைடு ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஓகே, தென் இதே மாதிரி டீப் எக்கனாமிக் கிரைசிஸ் ஆர் டிப்ரெஷன்ஸ் எங்கேயாச்சும் நடந்துருச்சு அப்படின்னா, ஸோ லெபனான் இருக்குது, சிரியா இருக்குது, ஜிம்பாவே இருக்குது, அர்ஜென்டினா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஹைத்தி, சவுத் சூடான். ஓகே, தென் எத்னிக் கிளாஷஸ் அந்த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ மணிப்பூரில் மித்தாய் வெர்சஸ் குக்கீஸோ. ஸோ யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் இட். ஓகே, தென் டிஆர்ஓ காங்கோ அப்படின்னு வரும்போது லெமா வெர்சஸ் லெண்டோ ப்ளஸ் M23 எத்னிக் டைமென்ஷன். எத்தியோப்பியா வரும்போது அம்ஹாரா, திக்ரே, ஒரோமோ. ரக்கைன் வரும்போது ரக்கைன் நியூஸில் இருந்தது, ரோஹின்யா. தென் டஃபூரை பொறுத்தளவுக்கு மசலித் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நைஜீரியாவை பொறுத்தளவுக்கு ஃபுலானி. நக்ரோனா காரபாக்கை பொறுத்தளவுக்கு அர்மேனியா அண்ட் அசர்பைசான். ஓகே, செட்டில்டு. சவுத் சூடானை பொறுத்தளவுக்கு நியூர், டிங்கா. ஸோ திஸ் ஆர் ஆல் எத்னிக் கம்யூனிட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை செட்டில்டு இருந்தால் செட்டில்டு, ஆன்கோயிங் இருந்தால் ஆன்கோயிங். ஓகே, தென் ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் நாளைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ வெரி ஃபேமஸ் இதெல்லாம் தான். பிடி கேட்டிருந்தாங்க நமக்கு. தென் சட்டாரி அண்ட் அசராக்கும் கேட்டிருந்தாங்க. ஓகே, காக்ஸ் பசார் நமக்கு ஆல்ரெடி தெரியும். குட்டுப்புலாங்கும் கேட்டிருந்தாங்க. ஓகே, நியூஸ் நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக இதை பார்க்கலாம், ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஸோ ரெஃப்யூஜி செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. தென் மிலிட்ரியா குரூப்ஸ், எதெல்லாம் ஃபேமஸான மிலிட்ரியா குரூப்ஸ் ரீசெண்டாக நியூஸில் இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அப்படியே ஒரு பேஜ் தான், அப்படி கவர் பண்ணிகிட்டே போய்க்கலாம் நீங்கள் வாட்டுக்கு. ஓகே,
தென் பீஸ் அக்ரிமெண்ட்ஸ், எனி செட்டில்டு பீஸ் அக்ரிமெண்ட்ஸ் நடந்துருந்துச்சுன்னா அது இருக்கும். ஓகே, ஸோ நைரோபி ப்ராசஸ், ஜடாக் ப்ராசஸ், மப்புதோ பீஸ் ப்ராசஸ். ஓகே, தென் ஓஸ்லோ பீஸ் டாக்ஸ் பிலிப்பைன்ஸில் நடந்தது இன்டர்மீடியன்ட்டு. தென் அவ்வளோதான். ப்ரிட்டோரியா அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ரிட்டோரியா அக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாம் பீஸ் அக்ரிமெண்ட்ஸ். சும்மா ஒரு ஃப்ரீ டைமில் உட்காந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே ஈஸியாக இதெல்லாம் போட்டுடலாம். ஓகே, ஏன்னா இதை கன்சால்டேட் பண்ணுறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ வி டன் தட் ப்ராசஸ். ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நம்புகிறேன். ஓகே, தென் ஆல்ரெடி ஐ செட் தட் இம்பார்ட்டன்ட் சமிட்ஸ் அண்ட் தீம்ஸ். ஸோ இதுவும் அடிக்கடி கேட்கறதுனால இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். திஸ் ஒன். ஓகே, இந்த புகிலியா வந்து இதனால தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க இல்லையா, 2024 இட்டாலி. ஸோ இட்டாலியில் ஒரு பிளேஸ் கேட்டிருந்தாங்கல்ல, தட் இஸ் சர்டீனியா. சர்டீனியா இட் இஸ் இன் நியர் டு புகிலியா. ஓகே, ஸோ இட்டாலியில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் அது கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டான அட்லீஸ்ட் 2024 சமிட். ஓகே, ஸோ ரியோ டி ஜெனீரோ பிரேசிலில் அதோட தீமு வித் ரெஸ்பெக்ட் டு G20 தீம் சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஃபார் G20. G7 பொறுத்தளவுக்கு கனசாகிஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஓகே, பட் ஹியர் இட் இஸ் அன் கன்சாலிடேட்டட் ப்ராசஸ், தட்ஸ் ஆல். தென் பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு ஓவராலாக, ஏன்னா இந்த டைம் இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறதுனால மேபி கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்குது தனி தீமாக. ஓகே, தென் நாட்டோ அண்ட் SCO சமிட்ஸ் ஏதாச்சும் இப்போ ரீசெண்டாக நடந்தது, இது எல்லாமே ஆல்ரெடி வி டிஸ்கஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பட் எங்கே நடந்துச்சு, அதோட கேபிட்டல் ப்ளஸ் தீம், அதை மட்டும் கன்சால்டேட் பண்ணியிருக்கு. ஸோ தென் ஈவன் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஈவன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்சஸ், தென் ஏஷியன் எப்பக்கு, வெஸ்ட் ஏஷியன் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சமிட், ஈஸ்ட் ஏஷியா சமிட் நடந்தது. தென் இது எல்லாமே ஓவரால் கன்சாலிடேட்டட். அதர் தென் தட், ஓகே, ஸோ காமன்வெல்த் நடந்தது, அப்பியா சமோவோ. ஓகே, தென் UN ஜென்ரல் அசம்பிளி நடந்தது, தென் அரப் லீக் சமிட்டு. ஓகே, 2025 நடந்தது. ஓகே, பாக்தாத் ஈராக். தென் ஆஃப்ரிக்கன் யூனியன் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். தென் பிம்ஸ்டெக் சமிட். ஓகே, பிம்ஸ்டெக் பார்த்து வச்சுக்கோங்க, 25 இல்லை. ஸோ இது யூரோப் யூனியன் ஆஃப்ரிக்கன் யூனியன் சமிட். ஓகே, தென் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பெருசாக தேவையில்லை. SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர் சமிட் இந்த சைனாவில் நடந்தது. ஸோ கோ த்ரூ பண்ணுங்க சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது. ஓகே, தென் இதுவும் ஓவரால் கன்சாலிடேட்டட். ஓகே, என்டையர்லி கன்சாலிடேட்டட் பண்ணது தான். தென் ஐ ஹோப் ரிப்பீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் வித் திஸ் மேஜராக உங்களுக்கு அந்த கன்சால்டேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்டையராக ஒவ்வொரு ஸ்லைடாக மூவ் பண்ணி அங்கே இருக்க விஷயங்கள், தட் இஸ் சமிட் நடந்தது, முக்கியமாக அதோட பிளேஸ் கேட்பாங்க, ப்ளஸ் அதில் நடந்த டெவலப்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்பாங்க, அதை இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இன்னும் ஒரு செஷன் பெண்டிங் இருக்குது. ஸோ அதில் இன்னும் ஏதாச்சும் பிளேசஸ் அண்ட் நியூஸஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கவர் ஆகும். தட் இஸ் வாரு, அப்புறம் சீல் டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, லைக் சவுத் சைனா சீ டிஸ்பியூட்ஸ் மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டா ஓரளவுக்கு வி செட்டில் திங்ஸ். ஓகே, ஸோ மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லைட்ஸும் உங்களுக்கு பிளேசஸ் அண்ட் நியூஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களும் வேரியஸ் சோர்ஸஸில் இருந்து கலெக்ட் பண்ணது தான் இது எல்லாமே. இதை தாண்டி போனோம் அப்படின்னா, இன்னும் டீப் ரூட்டடாக போனோம் அப்படின்னா ரொம்ப சேஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ இதை அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் IR கேட்குறாங்கன்னா ஓவராலாக டீசெண்டாக உங்களால் ஒரு 7 வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். தட் இஸ் அண்ட் பெட்டர்னு நினைக்கிறேன், ஐ ஹோப். ஸோ இதுக்கு மேலே போனோம்னா சேஸ் பண்ண மாதிரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் மிச்சம் இருக்கக்கூடியது ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா வி கன்சால்டேட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷனில் மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸை கவர் பண்ணிடலாம். அதோட இன்டர்நேஷனல் ரிலேஷன் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் தி செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.